இப்பொழுது கணக்குறிஞ்சி ஐயா அவர்களை பகிரும்படி அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். தமிழ்நாடு தூய தமிழ் இயக்கம், அமெரிக்காவின் அயலக தமிழ் கழகம் ஆகியவை ஒருங்கிணைந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய 93ஆம் பிறந்த நாளை முன்னிட்டு சீரிய முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இணையதள கூடலில் பங்கேற்கக்கூடிய தமிழ்நாடு, மலேசியா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே இருந்து வந்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய கருத்துரையாளர்களுக்கும் பன்னாட்டு பார்வையாளர்களுக்கும் தமிழ் ஆர்வலருக்கும் முதற்கண்ணுடைய வழக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மொழி என்பது கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவி என்பதாக பொதுவான ஒரு புரிதல் இருக்கின்றது. ஆனால் இது எவ்வளவு பிற்போக்கான ஒரு புரிதல் என்பதை ஒரு எழுத்தாளர் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் விளக்கினார். ஒரு அழகான குழந்தையை 5 கிலோ கறி என்று சொன்னால் அது எவ்வளவு இழிவானதோ அதை போன்றதுதான் மொழி என்பது ஒரு கருவி என்று மாத்திரம் சொல்வது என்று அருமையாக குறிப்பிட்டார். அந்த மொழி என்பது விளிமியங்களினுடைய களஞ்சியாகவும் வரலாற்றின் பெட்டகமாகவும் மரபுகளின் நீட்சியாகவும் இருக்கின்றது என்பதை உலக வரலாற்றை பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ள முடியும். ரஷ்யாவிலே பிறந்த மிகச்சிறந்த கவிஞர் ரசூல் கம்சதேவ் என்று சொல்லப்படக்கூடிய கவிஞர். அவருடைய தாய்மொழி அவார் என்று சொல்லப்படக்கூடிய மொழி. மிக மிக மக்களாலே பேசக்கூடிய ஒரு மொழி. அந்த ரசூல் கம்சதேவ் தன்னுடைய மொழியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது சொன்ன வார்த்தைகள் ஒரு வைர வரிகளாக நான் கருதுகிறேன். என்னுடைய அவார் மொழி நாளை இறக்கும் என்றால் இன்றே நான் செத்து மடிவேன் என்று ரசூல் கம்சதேவ் பிரகடனப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். அதே போல உலகம் முழுவதையும் கட்டியாண்டிய அலெக்சாந்தர், அவர் எங்கு சென்றாலும் தன்னுடைய கவிஞர் ஹோமர் அவர்களுடைய படைப்பை தொடர்ந்து படித்து வரக்கூடியவர். போர்க்களங்களிலே அந்த போர் ஓய்ந்து இரவு ஓய்வு பெறக்கூடிய பாடி வீட்டில் கூட ஹோமரனுடைய படைப்புகளே சில பகுதிகளை படித்த பிறகுதான் அவர் உறங்கச் செல்வார். அடுத்த நாள் போர் தொடரும். அப்பொழுது அவர் ஒன்றை குறிப்பிட்டார். ஹோமரை படிக்காத நாள் என்னுடைய வாழ்க்கையிலே வீணான நாள் என்று அலெக்சாந்தர் தன்னுடைய தாய்மொழியை பற்றி மிகச்சிறப்பாக எடுத்துரைத்தார் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய தாய்மொழி பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது சூரியன் மறையாத பிரிட்டிஷ் பேரரசு வேண்டுமா அல்லது ஷேக்ஸ்பியனுடைய படைப்புகள் வேண்டுமா என்று ஆங்கிலேயனை கேட்டால் ஒரு கணமும் தாமதிக்காமல் சூரியன் மறையாத பிரித்தானிய பேரரசு எனக்கு துச்சம், என்னுடைய தாய்மொழி கவிஞன் ஷேக்ஸ்பியரைத்தான் நான் தெரிவு செய்வேன் என்று ஒவ்வொரு ஆங்கிலேயர்களும் தங்களை என்னுடைய மொழிப்பற்றை வெளிப்படுத்துவார்கள் என்பதை பார்க்கிறோம். இதையெல்லாம் நான் குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மொழிப்பற்று என்பது ஏதோ ஒரு தேசிய இனத்துக்கு மாத்திரம் தனிப்பட்ட ஒரு சொத்தல்ல. உலகம் முழுதும் இருக்கக்கூடியவர்கள் அந்த மொழியை எவ்வளவு நேசிக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் இதை நான் குறிப்பிட்டேன். ஆனால் மற்றவர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. மற்றவர்கள் தங்களுடைய தாய்மொழியை கொண்டாடுகின்றார்கள், பாராட்டுகின்றார்கள், போற்றுகின்றார்கள். ஆனால் தமிழர்கள் தங்களுடைய தாய்மொழி தமிழை வணங்குகின்றார்கள், வழிபடுகின்றார்கள் என்பதை நான் பார்க்கிறோம். தமிழ்தாய் என்று மொழியே ஒரு தாய்மையாக உருவகப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மரபு உலகத்தில் வேற எந்த மொழியிலும் இருப்பதாக தெரியவில்லை. அந்த அளவுக்கு மிக ஈர்ப்புடைய ஒன்றாக அந்த மொழி என்பது இருப்பதை பார்க்கிறோம். மொழியினாலே ஒரு நாடே இரண்டாக போய்விட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். மேற்கு பாகிஸ்தான் என்றும் கிழக்கு பாகிஸ்தான் என்றும் 2 பிரிவுகள் முதல்ல இருந்தது. இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த வங்காள தேசம் என்பதுதான் கிழக்கு பாகிஸ்தான் என்று முதல் அழைக்கப்பட்டு அந்த 2ம் ஒரே நாடாக இருந்தது. மேற்கு பாகிஸ்தானும் கிழக்கு பாகிஸ்தானும் தொலைதூரத்தில் இருந்தாலும் அவை 2 நாடுகளாக அல்லாமல் ஒரே நாடாக ஆட்சி செய்யப்பட்டு வந்தது. ஆனால் ஒரே ஒரு வேறுபாடு என்னவென்று சொன்னால், மேற்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் உருது பேசக்கூடியவர்கள்,
கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் வங்காள மொழியை பேசக்கூடியவர்கள். ஆனால் இருவரும் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள், 2 பேருமே முஸ்லிம்கள் தான். அப்போ மேற்கு பாகிஸ்தான்ல ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. இனிமேல் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் இரண்டிலேயும் உருது தான் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்ட உடனே பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், அதே இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அதே முகமது நபியை தொழக்கூடியவர்கள் கிளர்ந்தெழுந்தார்கள் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் நடத்துகிறார்கள். எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் உருது மொழியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுடைய தாய்மொழி வங்காள மொழி, எனவே அதைத்தான் நாங்கள் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொல்லி பெரிய போராட்டம் நடந்தது. எப்படி இங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கிறது அது மாதிரி நடந்தது. அப்போ குறிப்பாக டாக்கா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். குறிப்பாக டாக்காவுடைய மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றார்கள். மிகப்பெரிய பேரணி நடக்கின்றது. துப்பாக்கிச் சூடு நடைபெற்று அங்கே 4 பேர் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் பின்னாலே என்ன நடந்தது என்பது நீங்கள் அறிவீர்கள். அந்த கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி கிளர்ந்தெழுந்து அந்த மொழி வேறுபாடு மற்றும் பொருளாதார வேறுபாடு மற்றும் பல்வேறு சிக்கல்களின் காரணமாக விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து முஜிபுர் ரஹ்மானுடைய தலைமையிலே போராட்டத்தை நடத்தி அவர்கள் வங்காளதேசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வங்காளதேசம் என்று இப்பொழுது அறியப்படுகின்ற அந்த நாட்டை உருவாக்கினார். அதோடு அவர்கள் அந்த மொழி போராட்டத்தை மறந்து விடவில்லை. தங்களுடைய மொழி போராட்டத்திலே இறந்த ஈகியர்கள் 4 பேருடைய நினைவை உலகம் முழுவதும் போற்ற வேண்டும், மொழிக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவிற்கு போராட்டங்களை சர்வதேச ரீதியில தங்களுடைய வங்கதேச அரசின் மூலமாக முன்னெடுத்து அதற்காக ஐநாவில மூலமாக ஒரு பிரகடனத்தை பெற்றார்கள். அதுதான் உலக தாய்மொழி நாள் என்று சொல்லப்படக்கூடிய நாள், பிப்ரவரி 21ஆம் நாள். அந்த உலக தாய்மொழி நாள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாள் 2000 இன்று 25 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. நான் இங்கே குறிப்பிட விரும்புவது என்ன சொன்னால், அந்த மொழி போராட்டத்தில் இருந்தவர்கள் 4 பேர் தான். ஆனால் அவர்கள் அந்த ஈகத்தை உலகம் முழுவதும் பரப்பி அந்த வங்காளத்தினுடைய பெருமையை அவர்கள் நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே நடந்த இந்தி போராட்டத்தில் 12 பேர் உயிர் தியாகம் செய்தார்கள். அது மாத்திரமல்லாமல் நூற்றுக்கணக்கான பேர் பொள்ளாச்சியிலேயும் குமாரபாளையத்திலேயும் திருப்பூர்லேயும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்களெல்லாம் முகவரி இல்லாமல் அடையாளம் இல்லாமல் இன்றைக்கு வரலாற்று பதிவில்லாமல் போகக்கூடிய ஒரு அவல நிலை பார்க்கிறோம். எனவே அந்த சமயத்துல தான் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று 1935 இருந்து தொடர்ந்து நடைபெறக்கூடிய அந்த போராட்டத்தை பாவலரேர் அவர்கள் மிக விரிவாக தன்னுடைய பதிவு செய்திருக்கின்றார். அதனால அவருடைய பணியை கூட அவர் இழந்தார் என்பதை அனைவருக்கும் நமக்கு தெரியும். அது மாத்திரமல்லாமல் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் நாட்டுக்காகவும் பல முறை அவர் சிறைந்திருக்கிறார். ஏறக்குறைய 18 முறை பாவலரேர் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்தியாவிலே கட்டவிழ்த்து விடப்பட்ட அனைத்து ஒடுக்குமுறை சட்டங்களின் மேலும் அவர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டார் என்பதை வரலாற்று நமக்கு சொல்லுகின்றது. விசா சட்டமாக இருந்தாலும், டிஏஆர் என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும், கொட்டா என்று சொல்லப்படக்கூடிய ஒடுக்குமுறை சட்டமாக இருந்தாலும், தடா என்று சொல்லப்படக்கூடிய சட்டமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் அவர் கைது செய்யப்பட்டார். ஏறக்குறைய 2 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து பல்வேறு வழக்குகளிலே சிறைப்பட்டு 2 ஆண்டுகள் அவர் சிறையிலே கழித்திருக்கின்றார் என்பதை நான் பார்க்கிறோம். நாட்டிற்காகவும் இனத்திற்காகவும் மொழிக்காகவும் இவ்வளவு தூரம் பாடுபடுவது என்பது பாவலரேருடைய சிறப்புத்தன்மை. நிறைய பேர் இருக்கின்றார்கள் தமிழறிஞர்கள், ஆனால் அவர்களை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. எண்ணற்ற முறையிலே அவர்கள் தங்களுடைய எழுத்துக்களின் மூலமும் பேச்சுக்களின் மூலமும் தமிழ் இனத்திற்கு மிகப்பெரிய பாடாற்றி இருக்கின்றார்கள். ஆனால் பாவலரேர் அவர்கள் எழுத்து பேச்சு மாத்திரமல்லாமல் செயலின் மூலமாக, தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, தன்னுடைய போராட்டங்களின் மூலமாக அடையாளப்படுத்தி மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை அவர் வரலாற்றிலே பதிவு செய்து சென்றிருக்கின்றார் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக மொழிக்காக அவர் செய்யக்கூடிய பல்வேறு அந்த முன்னெடுப்புகளை இந்த குறுகிய நேரத்தில் சொல்ல முடியுமா என்பது தெரியவில்லை. உதாரணமாக ஆலய மொழிக்காக அவர் செய்த அந்த போராட்டத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1971ஆம் ஆண்டு
சமஸ்கிருதத்தை போல தமிழும் ஆலய மொழியாக அல்லது வழிபாட்டு மொழியாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று அரசாணை பிறப்பிக்கப்படும். உடனே தமிழ் பகைவர்கள் அனைவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கின்றார். அப்படி வழக்கு தொடுத்து மிகப்பெரிய அளவிற்கு சட்ட போராட்டம் நடத்தியதற்கு பிறகு அவர்கள் சமஸ்கிருதத்தையும் தமிழ் வழிபாட்டையும் ஒப்பிட்டு பார்த்து தமிழுக்கு அந்த தகுதி இல்லை என்ற அடிப்படையிலே அந்த வழக்கை தொடுக்கின்றார்கள். ஆனால் சமஸ்கிருதமும் போலவே தமிழையும் வழிபாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு வந்து விடுகிறது. எனவே அவர்களால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை, பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எனவே தொடர்ந்து அதற்காக சட்ட முயற்சிகளை எடுத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு உயர்நீதிமன்றத்தை விடுத்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கின்றார். தமிழுக்கு அந்த தகுதி இல்லை, அது ஒரு சூத்திர மொழி, அது நீச மொழி, எனவே அதற்கு வழிபாட்டுக்கான மொழியாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார். இதை எதிர்த்து பாவலரேர் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்து அவர் அதற்காக முன்னெடுப்புகளை தெய்வநாயகம் அவர்களுடைய உதவியோடு அவர்கள் முன்னெடுத்து செய்கின்றார். அப்பொழுது எதிர் வழக்கு காடக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் மடத்தலைவர்கள் தான், பல்வேறு மடத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திலே எடுத்தவர். எனவே அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், பெருஞ்சித்திரனார் மிகப்பெரிய தமிழறிஞராக இருக்கலாம், ஆனால் மத நடைமுறைகளை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது, எனவே அவரை எதிர் வழக்காடுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றத்திலே குறிப்பிடுகிறார். ஆனால் அப்பொழுது மிகச்சிறந்த முறையில ஒரு தீர்ப்பினை அங்கே இருந்த ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் குறிப்பிடுகின்றார். வழிபாட்டிலே மொழி வேறுபாட்டை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி பெருஞ்சித்தனார் அவர்களுடைய அந்த வாதுரையை ஏற்று அவரை வழக்காடுவதற்கு அனுமதிக்கிறார். நண்பர்களே, இந்த இடத்துல நான் ஒரு பதிவிட விரும்புகின்றேன். உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய பாவலரேர் அவர்கள் நேர் நின்று தூய தமிழில் தமிழ் வழிபாட்டு மொழியாக ஏன் இருக்க வேண்டும், தமிழுடைய சிறப்பு என்ன என்பதை உச்ச நீதிமன்றத்திலே தூய தமிழில் அவர் வாதாடினார் என்பது மிகப்பெரிய வரலாற்று பதிவு. இதுவரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக போய் தூய தமிழ்ல வாதித்தவர் யாரும் கிடையாது. அப்போ அந்த அளவிற்கு அந்த தமிழினுடைய சிறப்பை உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்தவர் அவர். எனவே அது பிறகு பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு ஆட்பட்டு இறுதியில 2 அமர்வுகள் இருக்கக்கூடிய அந்த ஆயத்திலே அந்த வழக்கு மீண்டும் வந்து தமிழ் என்பதை தொடர்ந்து வழிபாட்டிற்காக தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை வைத்து வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். எனவே தமிழும் அந்த வழிபாட்டு மொழியாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் 1987 அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று நான் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு மிக தீவிரமாக தொடர்ந்து தமிழுக்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று வாதாடியவர் பாவலரேர் அவர்கள். அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்திலே போலவே உயர்நீதிமன்றத்திலும் அவர் போய் நேர் நின்று தமிழிலே வழக்காடி இருக்கின்றார் என்று பார்க்கும். இந்திரா காந்தி அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவருடைய சாம்பலை இந்தியா முழுவதும் தூவ வேண்டும் என்ற வழக்கு வந்த பொழுது அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மிகச்சிறப்பான முறையில தூய தமிழில நேர் நின்று வழக்காடியவர். 2வது முறையான தருணமாக அந்த வழக்கை அவர் நடத்தினார் என்று பார்க்கலாம். அதற்கு முன்னாலே தமிழ்ல தந்தை பெரியார் அவர்கள் வழக்காடி இருக்கின்றார்கள் உச்ச நீதிமன்றத்தில். அது கரப்பக 2ஆம் முறையாக பாவலரேர் அவர்கள் வழக்காடினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி பெரியார் அவர்கள் மீது மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் அவர் கொண்டிருந்தாலும் கூட தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று அவர் குறிப்பிட்ட பொழுது பாவலரேர் அவர்கள் கிளர்ந்தெழுந்து அதற்கு மறுப்புரை மிக விரிவாக எழுதியிருந்தார் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் திருச்சிக்கு சென்று நேரடியாக பெரியார் அவர்களை சந்தித்து, ஐயா, நீங்கள் காட்டுமிராண்டி மொழி என்று தமிழை சொல்லுகின்றீர்கள், உங்களுக்கு தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தமிழ் என்பது ஏதோ கம்பராமாயணம், திருவிளையாடல் புராணம், வில்லிபாரதம் என்பதோடு முடிந்து விடுவதல்ல, இது மிகப்பெரிய ஒரு சமூக நீதிக்கான அல்லது பகுத்தறிவு கருத்துக்களை கொண்டு நீண்ட பாரம்பரியத்தை கொண்டது. திருவள்ளுவரை ஆரம்பித்து அதே மாதிரி வள்ளலார், சித்தர்கள் என்று தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது என்று அவருக்கு விளக்கிய உடனே தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அது மிக மிக முக்கியமானது. நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இனிமேல் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் தமிழர்கள் காட்டுமிராண்டிகள் என்று நான் சொல்லுவேன் என்று பாவலரேர் அவர்களிடம் அவர் உறுதி கொடுத்ததாகவும், அதற்கு பிறகு அவர் அப்படி தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லவில்லை என்பதையும் பாவலரேர் அவர்களே தென்மொழியிலே பதிவு செய்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம்.
அதே போலதான் தமிழுக்கு எந்த விதத்திலே கேடு வந்தாலும் முதன்மையாக நிற்கக்கூடிய தளபதியாக அவர் இருந்திருக்கின்றார். முத்தையா என்று சொல்லப்படக்கூடியவர், அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில பேராசிரியராக இருந்தவர். அவர் தமிழை பற்றி ஒரு விளக்கம் சொன்னார். தமிழ் என்று சொல்லப்படக்கூடியது நம்மை இழந்து கொள்ள வேண்டும் என்ற பொருள் உடையது. தம் கூட்டல் இல், தம் கூட்டல் இல், இதுதான் தமிழ். தம்மை என்றால் தம்மை என்று குறிப்பிடுகிறோம். இல் என்றால் இழப்பது. எனவே தம்மை இழந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த தமிழ் என்பதனுடைய பொருள் என்று சொல்லி, சமஸ்கிருதமானால் அப்படிப்பட்டதல்ல. சமஸ்கிருதத்தை நாம் படிக்கின்ற பொழுதும் அதே மாதிரி வழிபாட்டு மொழியாக பயன்படுத்துகின்ற பொழுதும் இறைவனுடைய அடியை நாம் சென்று முடியும், தேவர்களுக்கு இணையாக நாம் உயர்ந்து விட முடியும் என்று தமிழை தாழ்த்தி உயர்த்தி அவர் சொன்ன பொழுது உடனடியாக கிளர்ந்தெழுந்த பெருஞ்சித்தனார் அவர்கள் அதற்கான விளக்கத்தை சொன்னார். தம் கூட்டல் இல் என்று சொல்லப்படக்கூடியது அவருடைய சொந்த விளக்கம். ஆனால் உண்மையான பாரம்பரியமாக சொல்லப்படக்கூடிய விளக்கம் என்று சொல்லப்படக்கூடியது அதுவல்ல. காமம் கூட்டல் எல் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் என்பதிலிருந்துதான் தமிழ் என்பது வந்தது. காமம் என்று சொன்னால் சூரியன், அதே மாதிரி கதிரவன், அதே மாதிரி தீயை கொண்டிருக்கக்கூடிய இறைவன் என்ற பொருள் ஒடுக்கிறது. எல் என்று சொன்னால் ஒளி என்று பொருள். எனவே சூரிய ஒளி அல்லது இறைவனுடைய ஒளி என்பதுதான் இதனுடைய பொருள். காமம் கூட்டல் எல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சொல் தாமல் என்று சொல்லுகிறது, அதுதான் தமிழ் என்று ஆகியது என்று மிகச் சிறப்பான முறையில அவர் விளக்கத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி திருக்குறளுக்கு மெய்ப்பொருள் உரையை அவர் எடுத்து எழுதினார் என்பதை நாம் அறிவோம். சென்னையிலே நெருக்கடி நிலை காலத்திலே சென்னை சிறையிலே பாவலரேர் அவர்கள் அடைக்கப்படுகிறார். அப்பொழுது அந்த சிறையிலே இருக்கக்கூடியவர், அவர் RSS பிரிவை சார்ந்தவர். அவர் பகவத்கீதையை பற்றி ஏறக்குறைய 2000 பக்கத்திலே உரை எழுதியார் என்பதை கேள்விப்படுகிறார். அதை பார்க்கிறார் பாவலரேர் அவர். பகவத்கீதையை பற்றி 2000 பக்கம் அவர் எழுதினார் என்று சொன்னால் திருக்குறள் என்னது சாமானியமா? எனவே திருக்குறளை பற்றி 5000 பக்கங்களிலே நான் உரை எழுத போகின்றேன் என்று அவர் சிறைப்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி காலத்திலே இருக்கக்கூடிய அந்த சிறை துன்பங்களை எல்லாம் எதிர்கொண்டும் கூட அப்பொழுதே அவர் உரை எழுத ஆரம்பித்து விட்டார் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் கெடுவாய்ப்பாக 240 குறளுக்கு மாத்திரம்தான் அவரால் எழுத முடிந்தது. அதற்கு மேல் முடியாது. தமிழுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி தூய தமிழ் இயக்கத்தை தொடர்ந்து அவர் முன்னெடுத்தினார். தூய தமிழ் இயக்கத்தினுடைய முன்னோடியாக கருதப்படக்கூடியவர் மறைமலை அடிகள். அவர் கோட்பாட்டு ரீதியாக அந்த தூய தமிழ் இயக்கத்தை முன்னிறுத்தினார். அதை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய பாவாணர் அவர்கள் அது குறித்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த தூய தமிழ் என்பதை நிலைநிறுத்தினார் என்பதை பார்க்கிறோம். இப்ப இவர்களுடைய நீட்சியாக வந்த பாவலரேர் அவர்களைப் போலவே தமிழை பற்றிய விளக்கத்தை கொடுத்தாலும் கூட அதை ஒரு இயக்கமாக, மக்கள் இயக்கமாக, தூய தமிழ் என்பதை ஒரு மக்கள் இயக்கமாக அவர் முன்னெடுத்தினார் என்று பார்க்கிறோம். தூய தமிழ் என்று சொல்லப்படக்கூடியது மிக மிக தேவையானது என்பதற்கு ஒரு எளிய உதாரணத்தை அவர் குறிப்பிட்டார். மல்லிகை பூ புவியியலிலே எருக்கும் பூக்களை வைப்பதை போல தமிழிலே வடமொழி சொற்களும் பிறமொழி சொற்களும் கலந்திருக்கிறது, இவற்றை நீக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கால்டுவெல் அவர்களுடைய ஒரு மேற்கோளை ஐயா அவர்கள் பதிவு செய்தார். கால்டுவெல் இதை பற்றி இந்த கலப்பு மொழி பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறார். அதாவது மற்ற மொழிகளை போன்றது அல்ல தமிழ். ஆங்கிலத்திலே இருக்கக்கூடிய லத்தீன் சொற்களை நீக்கிவிட்டால் ஆங்கிலம் என்பது தெளிவற்றதாக போய்விடும். ஆனால் தமிழிலே இருக்கக்கூடிய வட சொற்களை நீக்கினால் அது மிகச்சிறந்த ஒரு மொழியாக மாறும் என்பதை கால்டுவெல் குறிப்பிடுகிறார். எனவே பிற மொழி சொற்களை நீக்குகின்ற பொழுதுதான் தமிழனுடைய உண்மையான செறிவும் அடர்த்தியும் அழகும் தெரியும் என்பதை கால்டுவெல்லினுடைய கூற்றின் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். அதாவது கலப்பு மொழி என்று சொல்லப்படக்கூடியது, பிற மொழிகள் சேர்வது என்று சொல்லப்படக்கூடியது தொடக்கத்திலிருந்தே ஆகிவிட்டது. ஆரம்பத்திலிருந்தே இந்த ஒரு கீழான போக்கு இருக்கின்றது என்று தொடர்ந்து அவர் வரலாற்று ரீதியாக பாவலரேர் அவர்கள் வெளிப்படுத்தியது மாத்திரமல்லாமல் ஆஷர் என்று சொல்லப்படக்கூடிய முனைவர் ஆஷருடைய மேற்கோளை அவர் அதில் சுட்டி காட்டுகிறார். தமிழை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்தே பிறமொழியை கடைய வேண்டும் என்ற போக்கு இருக்கின்றது. அது குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய அளவிற்கு இது வலிமை பெற்றிருக்கிறது என்பதை ஆஷர் என்பதை குறிப்பிடுவதை அப்படியே மேற்கோள் காட்டி, இந்த போராட்டம் என்பது நோய் எப்படி வருகின்ற பொழுதே மருத்துவம் தொடங்கி வருகிறதோ
அதே போல தொடக்க காலத்திலிருந்தே இந்த மாதிரி பிறமொழி தமிழ்ல வந்து கலக்கக்கூடிய போக்கு இருக்கிறது. அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இயக்கத்தை எடுத்தார் என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக பேச்சு, எழுத்து அவை அனைத்திலும் தூய தமிழ் வேண்டும் என்று சொன்னார். பேச்சு என்பது பிறந்த வீடு, எழுத்து என்பது புகுந்த வீடு. ஒரு பெண் பிறந்த வீட்டிலே வளர்ச்சி பெற்று புகுந்த வீட்டிலே மலர்ச்சி அடைவதைப் போல பேச்சு என்று சொல்லப்படக்கூடியது வளர்ச்சி பெற்று எழுத்து என்று சொல்லப்படக்கூடிய வகையிலே மலர்கின்றது. எனவே பேச்சு, எழுத்து அனைத்திலையும் தொடர்ந்து தூய தமிழ் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து அவர் செய்தார். இப்படி பல்வேறு பணிகள், அந்த பணிகளை எண்ணற்ற முறையிலே நாம நிரல்படுத்தி வரிசையாக சொல்ல முடியும். இருப்பினும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பணியை அவர் தன்னுடைய வாழ்நாளில் போயிருக்கிறார். அவர் நம்மை விட்டு பிரிந்து ஏறக்குறைய 31 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் கூட மற்ற எல்லா காலத்தை காட்டிலும் இன்றைக்கு பாவலரனுடைய பொருத்தப்பாடு என்பது மிக மிக முக்கியமான. எனவே அவருடைய வழியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவாள் முடிதாழ வாழ்த்துவமே, முடிதாழ வாழ்த்துவமே, முடிதாழ வாழ்த்துவமே. நன்றி. நன்றிம்மா.